ராமசாமி சார் வணக்கம். ராமசாமி சார், இன்றைய போராட்டத்தை PMK டாக்டர் அன்புமணி திரும்பவும் முன்னெடுத்திருப்பதன் மூலம் இது தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் இந்த கோரிக்கை தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா சார்? இந்த கோரிக்கை தீவிரமடையும். ஆனா திமுக அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தமிழ்நாடும் சரி இந்தியாவிலும் சரி, அது குறிப்பா தமிழ்நாட்டுல இந்த முதல்ல இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு சார் கேக்குது. பாஸ்கரன் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க, இன்னொரு கெஸ்ட் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது ஓபிசி மக்களுக்கான கிளைம் தான். SC ST-க்கெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே. சிறுபான்மையர்கள்லாம் இருக்கிறாங்க. ஓகே. SC ST-க்கு எடுத்து எடுக்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு எடுக்கிறாங்க. அவங்களுக்கான டேட்டா எல்லாம் இருக்கு. தமிழ்நாட்டுல 3.5% BC-ல கொடுத்ததுக்கு டேட்டா அடிப்படையில் 7 ஜாதியாச்சு தொகுப்பின் அடிப்படையில் தான் கொடுத்திருக்காங்க. சரி. அதனால இப்ப சார் எனக்கு முன்னாடி சொன்னது ஜாதிவாரி விகிதாச்சார இடஒதுக்கீடுன்னு சொல்றாரு. ஓகே. அப்படி அல்ல, ஜாதிவாரி தொகுப்பு இடஒதுக்கீடு. விகிதாச்சார இடஒதுக்கீடு எங்கேயுமே சட்டத்துல இல்ல. அதாவது நாங்க பெரும்பான்மையா இருக்கிறோம் அப்படிங்கிறதுனாலயோ, ஓகே, நாங்க பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறதுனாலயோ இது வறுமை ஒழிப்பு திட்டம் இல்ல, நாங்க ரொம்ப காலமா கேட்டுட்டு இருக்கிறோம், நாங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால இடஒதுக்கீடு கிடையாது. ஓகே. அப்படி சட்டத்துல இடமே கிடையாது. சரி. நீங்க ஜாதிவாரி வேணும்னா நீங்க தனியா போராட்டம், ஜாதிவாரி இடஒதுக்கீடு முதல்ல சட்டத்திற்கு போராடணும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு 31 61 வரைக்கும் எடுத்திருக்காங்க. எடுத்ததை வெளியிட மாட்டேங்கிறாங்க. 2011 எடுத்திருக்காங்க, வெளியிடல. ஓகே. திமுக கவர்மெண்ட் 71லயும் 83லயும் சட்டநாத அம்பாசாத கமிஷனர் இருக்கும்போது மாநிலத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. மாநில அரசு உரிமையில சொல்லிட முடியாது. சரி. இப்ப எடப்பாடி 2021ல ஆட்சி முடியும் போது குலசேகர ஆணையம்னு ஒண்ணு போட்டு போனாரு. ஓகே. 6 மாசம் தரவுகளை கொடுக்கணும்னாரு. இந்த கவர்மெண்ட் அந்த வன்னியடி கொடுத்த 10.5 கெசட்ல ஏத்துனாங்க. ஓகே. அந்த குலசேகர ஆணையத்துக்கு அங்கீகாரம் பண்ணாங்க. ஓகே. ஆனா என்ன வரைக்கும் அந்த ஆணையம் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க இல்ல, அந்த ஆணையத்துக்கு நீட்டிக்கவும் செய்யல. இவங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல ஒரே ஒரு காரணம், எனக்கு தெரிஞ்சு யாரு எத்தனை சதவீதம் அப்படிங்கிற வெளிப்படையா தெரிஞ்சிடும். ஓகே. மக்களிடையே கொந்தளிப்பு வந்துடும். ஓகே. இந்தியாவில் பெருவாரியா இருக்கக்கூடிய இந்த ஓபிசி மக்கள் இவங்களுக்காக இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புடைய அவசியம் புரியாம இருக்கிறதுனால ஐயா அன்புமணியே என்ன பண்ண 2006ல SC ST-க்கு கூடுதலா கொடுத்துக்கலாம், அதுக்கு தகுந்தாது போல ஓபிசில குறைச்சிக்கலாம்னு சொன்னவர் தான் அவங்க. அப்ப ராமதாஸ் ஐயா ராமதாஸ் செய்யணும். ஓகே. அதனால அங்க SC ST-க்கு கூட்டிக்கிட்டு ஓபிசி குறைச்சிக்கன்னு அங்க சொல்றது, இங்க தமிழ்நாட்டுல வன்னியர்களுக்கு MBC-ல சேர்த்து கொடுங்கன்னு கேட்கறது. 2 கிளிப்பு. பட் இருந்தாலும் ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது எல்லா மக்களுக்குமான பிரச்சனை. ஓகே. 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 ஓபிசிக்கான மிகப்பெரிய ஒரு ஆதாரமே வாழ்வாதார கல்வி வேலை வாய்ப்புங்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாதான் நடக்கும். ஆனா திமுக அரசு எடுக்காது. காரணம், ஒண்ணு இந்த தமிழ்நாட்டுல SC ST இருக்கணும், இல்லைன்னா சிறுபான்மையினா இருக்கணும். இந்த 2 இல்லைன்னா இந்த ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்ட மக்களை பத்தி எந்த கவலையும் இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது.